வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து தமிழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஏன்னா போன வீடியோ வந்து என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, நல்லா செய்கிறீங்கம்மா வீடியோ, அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து தமிழில் செஞ்சிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும், தமிழ் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக தமிழ் ஒரே ஒரு வீடியோ செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஏதாவது மொழியில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதை செஞ்சு என்ன மன்னிக்கவும். ஏதாவது இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணி பேசுவேன், அது மன்னிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட் திங், உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்போ உள்ள இளைஞர்கள் இல்லாட்டி இப்போ உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டாபிக் ட்ரெயினாக ஓடிட்டுருக்குன்னா உடல் எடை, அதாவது ஆரோக்கியம், உடல் எடை, இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அண்ட் ப்ளஸ் ஒன் மோர் திங், அதை நான் கடைசியாக பேசும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது சின்ன சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட் திங், உடல் எடை வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு எவ்வளோ காசு பணம் இருந்தால் கூட அதுக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியம் இல்லாட்டி ஒரு உடல் நலம் நமக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ காசு நிறையா இருக்குது, என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி இருக்குது. இஸ் நாட் லைக் தேட் அட் ஆல். அதே சமயத்தில் வந்து உடல் நலத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் நம்ம பொறுப்பில் இருக்குது. இப்போ யாராவது வந்து அதே சமயத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருப்பாங்க, ஆனால் அதே சமயத்தில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. தே ஆர் ஓவர் வெயிட் ஆர் தே லுக்ட் ஓவர் வெயிட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவங்களோட ஹெரிடேட்ரி, அதாவது பரம்பரையாக அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து போய் கேலி செய்யாதீங்க. தயவு செஞ்சு போய் ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் நீ வந்து வெயிட் ஒன்றால் குறைக்க முடியாதா, அவங்க சொல்லுவாங்க, வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, ரொம்ப ட்ரை பண்ணிட்டேங்க, இவ்வளோலாம் ட்ரை பண்ணிட்டேன், அப்படிலாம் செஞ்சுட்டேன், ஆனால் என் உடம்பு குறைய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவங்கள பார்த்து ஐயோ இப்படியா இருக்கீங்க, அப்போ உங்களால் குறைக்கவே முடியாத உடம்ப, அதுமாரி தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. அவங்க மனசு வந்து புண்படுத்துகிற மாரி, ஒருத்தவங்க மனசை வந்து புண்படுத்துகிற மாரி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களால் பேச முடியாமல் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ பேசாதீங்க. இஃப் யூ கேனாட் மேக் அ சிச்சுவேஷன் பெட்டர், டோன்ட் மேக் இட் வர்ஸ், ஜஸ்ட் லீவ் இட். அப்படி தான் இருக்கிறது பெட்டர். அப்புறம் இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்திங்கன்னா உடனே வந்து எங்கேயாவது போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன மச்சான் போன மாதம் உன்னை பார்த்தேன், வெயிட்டு கொஞ்சம் குறவாக இருந்துச்சு, இப்போ என்ன டிஷர்ட் டைட் ஆகிட்டு வருது, போச்சா வெயிட்டு போட்டியா, இனிமேல் சறுக்கு உன்னை பார்க்காது. இல்லாட்டி கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா வந்து போச்சா வெயிட் போட்டுட்டியா நீ, போச்சு மச்சான், இனிமேல் அந்த பையன் நீ சைட் அடிச்சிட்டு இருந்தியா, அவன் பார்க்க மாட்டான் இனிமேல் நீ, அவ்வளோதான் அப்படின்வாங்க. ஸோ அதை செஞ்சு அந்தமாரி வந்து நிறைய கோன் பண்ணிகிட்ருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில். அந்தமாரி சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க வந்து ஒரு வாரம் சாப்பிட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சாப்பிட மாட்டாங்க, மூணு வேளை சாப்பிட்றவங்க ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க, அதை முக்கி சாப்பிடுவாங்க. கேட்டால் ஐ அம் ஆன் தி டயட் அப்படின்னுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதுமாதிரி செய்யாதீங்க. உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்க நினச்சிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையில் குறைக்க பாருங்கள். அதாவது நிறைய சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளுங்க, அதாவது சாப்பிடுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து நேரம் இருந்துச்சுன்னா உடற்பயிற்சி செய்யுங்க. அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் ஜிம்முக்கு போங்க. உங்களுக்கு வந்து உங்கள் உடல் எடை வந்து பிடிக்கலையா, கோ டு த ஜிம், டூ எக்ஸசைஸ், குறைச்சிடுங்க உங்கள் வெயிட்டை. ஓகே, நிறைய தண்ணி குடிங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்கனால வந்து நான் வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துலேயும் மற்றவங்கக்காக உங்களோட உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்காதீங்க, இல்லாட்டி ஏற்றாதீங்க. உங்களுக்கு உங்கள் உடல் எடையை வந்து பிடிக்கலையா, அப்போ அதை மாற்றிக்கங்க. மற்றவங்களுக்கு செய்யாதீங்க, உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. உங்கள் மன திருப்தி எப்படி இருக்குது அதை பார்த்து செய்யுங்க. அதான் வந்து ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் தென் இன்னொன்று வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தட்ஸ் அபவுட் தானமும் தர்மமும். அதாவது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அதுதான் ஒரு உண்மை. அப்போ
எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்காக உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க. அது வந்து ஒரு பண ரீதியால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல விதமாக பேசி அவங்கள வந்து ஊக்குவிக்க முடியுமா? பேசி ஊக்குவிங்க. மற்றவங்களுக்கு வந்து உங்களால் வந்து ஒரு ஒரு புக்கு இப்போ ஒரு நாலேட்ஜ் உங்ககிட்ட இருக்குது, ஒரு அறிவு உங்ககிட்ட இருக்குது, அது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து பகிர்ந்துக்குங்க, செய்யுங்க. அப்போ இப்போ வந்து லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க வந்து ஸ்கூல் ஷூ இல்லை, பேக் இல்லை, ஏதாவது இல்லை, அதெல்லாம் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா? வாங்கி கொடுத்து செய்யுங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு முடிகிற அளவுக்கு செய்யுங்க. விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அந்த தர்மமும் வந்து உங்களை காக்கும், உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நாட் இன் த சென்ஸ் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒருத்தவங்களுக்கு 10 வெள்ளி கொடுத்துட்டேன், நாளைக்கு எனக்கு 30 வெள்ளி தேவை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன் எனக்கு 30 வெள்ளி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நீங்கள் உதவி செய்யாதீங்க. அந்த உதவி வந்து சேராது. மேபி வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற 10 வெள்ளி வந்து உங்களுக்கு திருப்பி அது வந்து 30 வெள்ளியாக வந்து சேராது. ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்படுறப்ப, இல்லாட்டி வந்து உங்களுக்கு உண்மையிலே யாராவது வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க, அதை பண ரீதியாக எல்லாமே கூட இருக்கலாம். மேபி ட்ரூ உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட யாராவது வந்து அனுப்பி உங்களுக்கு அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் செஞ்ச ஒரு தர்மத்துக்கு இல்லாட்டி அந்த சேரிட்டிக்கு நீங்கள் செஞ்சதுக்கு ஒரு பலனாக அது உங்களுக்கு வந்து அமையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பாருங்கள், சுற்றி முற்றியும் பாருங்கள். மற்றவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க, உதவி செய்யுங்க. உங்களோட உடல் நலத்திலையும் வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உடற்பயிற்சி செய்ய முடியுமோ, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வந்து உங்களால் மேற்கொள்ள முடியுமோ அதை செய்யுங்க. இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன், எண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன வீடியோ வந்து மற்றவங்களை போய் சேர்ந்து அது வந்து ஒரு சின்ன உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் ஒரு சின்ன வீடியோவோட நான் கண்டிப்பாக வருவேன். என்னோட இந்த சின்ன வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா இல்லாட்டி யாராவது மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இன்பம் சொல்க, எல்லோரும் வாழ்க. வணக்கம்.